இது தூக்கு கயிறு. இது குடிக்கிறதுக்கு விஷம். இது குத்திக்கிறதுக்கு கத்தி. நான் எதையும் குறை இல்லாம கொடுக்கறவன். அதுவும் எனக்கு கொடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கறவன். அதான் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். நாளையிலிருந்து உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை, அந்த ஹாசினி கையில தான் இருக்க போகுது. எனக்கு நீ செஞ்ச அநியாயத்தை அந்த ஆண்டவனுக்கு பொறுக்க முடியாம தான் இந்த ஹாசினி அனுப்பி வச்சிருக்கான். எனக்கு நடந்த கொடுமையை பார்த்த அந்த கடவுளுக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா அனுபவிச்ச எனக்கு எவ்வளவு கோபம் வரும். அதான் ஏதோ ஏன் அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துறாதீங்க, அதுக்குன்னு ஒரு டைம் வரும். ஹாசினியோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணி பிளாக்மெயில் செஞ்சு அவளை மிரட்டி தாலி கட்டிட்டீங்களாமே. இத நான் சொல்லல, ஹாசினி தான் சொல்றான். கட்டின புருஷனை கிட்னாப்பரா, பிளாக்மெயிலரா, மோசடிக்காரனா ஹாசினி நினைச்சுக்கிட்டு இருக்கா. சும்மா விடுவாளா? உன்னை அழிக்க பல அவதாரங்கள் எடுக்க போற. இனி உன் எதிர்காலம் எல்லாமே இருட்டுதான். உன் நிம்மதிக்கு குட் நைட்டு தான். அப்ப வெறுத்து போய் அலையும் போது எந்த ஆப்ஷனும் இல்லாம நீங்க தடுமாறக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கிஃப்ட் செஞ்சேன். இதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. யாருக்கும் பாக்கி வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. கொடுத்ததை 2 மடங்கா திருப்பி கொடுத்துருவேன். டேக் இட் மாப்ள சார். என் கல்யாணத்துக்கு வந்ததுக்கு நீ எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ட. நான் உனக்கு தாம்பூல போய் கொடுக்க வேணாமா? சூடு சொன்ன இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான்டா மரியாதை. இந்த மாதிரி கேடு கெட்டவன் எல்லாம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஏண்டா யூனிஃபார்ம் கழட்டி வச்சிருக்கேன், கன்னத்துல அடிச்சிருக்கேன், அப்படி உனக்கு புத்தி வரல? வாடா வாடா, நீ உள்ள எப்படி வந்தன்னு எனக்கு தெரியல, ஆனா வெளியே போற வழி வா காட்டுறேன். வா. ஏண்டே நீ எனக்கு ஆப்ஷன் தெரியா? இன்னொரு தடவை என் வீட்டுக்குள்ள வந்த உனக்கு ஆப்ஷன் எல்லாம் தர மாட்டேன், அப்படியே கொன்றுவேன். ஒரு தங்கச்சிக்காக தான் நான் உன்னை விட்டு வைக்கிறேன். என்ன கொலைகாரன் ஆக்காத. கெட் லாஸ்ட். எனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நான் செய்யற வேலையா இது? இருக்க இந்த வீட்ல ரெஸ்பெக்ட் குறைஞ்சுகிட்டே போகுது. இதே மாதிரி போச்சு நான் என் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். எங்க போவ? அது தெரியாம தானே நான் இங்கேயே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா அங்க இருக்கா. ஓய் இங்க வா, ஒன்னதான். இந்தா புடவை, இத கட்டிக்கிட்டு விளக்கேற்ற பூஜைக்கு வரணுமா ஜெயமா சொன்னாங்க. புடவையா? எனக்கு கட்ட தெரியாதே. தெரியாதா? அப்ப இத்தனை நாள் எதை கட்டின? 16 மாடி பில்டிங் கட்டின. ஏன் உனக்கு புடவை கட்ட தெரியாதா? நான் புடவை கட்டினதே இல்ல. அப்ப எப்படி இப்ப மட்டும் புடவை கட்டி இருக்கிற? இது ஒன்னும் கட்டுற புடவை இல்ல, பின்ன ஒட்டிக்கோ கட்டிக்கோ. இது கட்டுற புடவை இல்ல, ஒட்டுற புடவை. ஆக வாழ்க்கையை இப்படித்தான் யாரோடையாவது ஓட்டிக்கிட்டு இருக்க. ஆஃப்டர் ஆல் ஒரு புடவை கூட கட்ட தெரியல. இந்த குடும்பத்துல வந்து என்ன சாதிக்க போற?
மதிச்சாதான் இந்த வீட்ல இருக்க முடியும்னா நீ எல்லாம் என்ன சாதிச்ச? ஏய் என்ன நீ வா போன்லாம் பேசுற? மரியாதை முக்கியம். நாங்க இந்த வீட்ல உன்னை விட சீனியர். சீனியருக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடு. முதல்ல போஸ்டிங்க்கு மரியாதை கொடுங்க. என்ன போஸ்டிங்? அத்தைங்கிற போஸ்டிங். அது உனக்கு யார் கொடுத்தது? நீயா எடுத்துக்கிட்டனா எங்களுக்கு அத்தை ஆயிருவியா? கொடுத்ததோ எடுத்ததோ நான் இப்போ அத்தை தானே. ஆமா ஆமா, நீ ஒரு கோடிக்கு ஆசைப்பட்டு வந்தவ தானே. கொடுத்தா எடுத்துட்டு போயிருவ. உங்க மாமனார சீக்கிரமா கொடுக்க சொல்லுங்க, நான் சீக்கிரமா போயிடுவேன். அது வரைக்கும் என் அத்தையாதான் மதிச்சாகணும். நானும் உங்களை எனக்கு சேவை செய்யற மருமகளா தான் பாப்பேன். எங்க கிட்ட மட்டும் ஒரு கோடி இருந்திருந்தா இந்த நிமிஷமே உன் கையில கொடுத்து உன்னை அப்படியே வெளியே துரத்திருப்பேன். அத கொடுக்கறதுக்கு வக்கில்லாம தானே உங்க பேச்சுல மட்டும் ஒரு கோடி இருக்கு. சரி சரி, என்ன பண்ணுவே உங்களுக்கு தெரியாது. உடனே புடவை கட்டு. ஜெயமா வர சீக்கிரமா வர சொன்னாங்க. ஐயோ, இந்த புடவை எப்படி கட்டுறதுன்னே தெரியலையே. அக்கா, இவ எப்படியும் தூணுக்கு துணியை சுத்துற மாதிரி தான் புடவையை சுத்திட்டு வரப்போறா. பூஜைக்கு வர்ற வழியிலேயே புடவை களைஞ்சு அவங்களும் பட போறா. ஆமாமா, திருட்டு தாலி கட்டிக்க மட்டும் தெரியுமா, புடவை கட்ட தெரியாதா? இரு, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. என்னது? புடவைய கையில வச்சிட்டு நிக்கிற, போய் கட்டிட்டு வாமா. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. கட்ட தெரிஞ்சா கட்ட மாட்டாளா ஜெயம்மா? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். உங்க மருமகளுக்கு புடவை கூட கட்ட தெரியாதான். கட்டி இருக்கிறது ஒட்டிக்கோ கட்டிக்கோ புடவையா? கியா, என்ன ஹாசினி, புடவை கட்டுறதுக்கு மாலும் நகி? விடுங்க ஜெயமா, இந்த கல்யாணமே பல குழப்பத்துல தான் நடந்து முடிஞ்சது. இதுல பொண்ணு புது புடவை கட்டலன்னு யார் அழுதா? கட்டி இருக்கிற அழுக்கு புடவையிலேயே பூஜையில கலந்துக்கிட்டுமே. என்ன மாயாக்கா? ஆமாமா, இத பார்த்தா ஏஜிவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏஜே சந்தோஷப்படுவானா இருக்கும், ஆனா நான் சந்தோஷப்பட மாட்டேன். ஹாசினி புது புடவை கட்டிட்டு தான் வருவா. அது எப்படி ஜெயம்மா? உங்க மருமகளுக்கு தான் புடவையே கட்ட தெரியாதே. ஆனா ஹாசினியோட மருமகள்களுக்கு புடவைய கட்டி விட தெரியுமே. என்ன சொல்றீங்க? புரியலையா? ஐயோ மிக்கி மவுஸ், நீங்க 2 பேரும் தான். மிக்கி மவுஸ் டொனால்டுக்கு வசமா மாட்டீங்களா? வாங்கடி வாங்க. புடவை கட்டி விடணுமா? ஆமா. நாங்களா? ஆ? நான் என்ன தாஜ்மஹாலைய கட்ட சொன்னேன், புடவை தானே கட்ட சொன்னேன். நாம எல்லாரும் என்ன பிறக்கும் போதே புடவை எல்லாம் கட்டிட்டா பிறந்தோம். வளர வளர கட்டி பழகிக்கலையா, அதான். அதான் ஹாசினி வளர்ந்துட்டாங்களே. ஆ? என்னது? சுப். என்ன ஹாசினி அத்தை? என் மிக்கி மவுஸ் அத்தைன்னு தான் கூப்பிடணும். அத்தையா அத்தை சொத்த. என்ன 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 என்ன? அது அத்தைன்னு சொல்லி பார்த்தேன். மைக் டெஸ்டிங் 1 2. அது என்ன டெஸ்டிங்கோ? இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது சாரி ட்ரெஸ்ஸிங். ஹலோ, ஜல்தி கர்னா, ஜல்தி. ஐயா ஜாலி, ஃபர்ஸ்ட் டைம் புடவை கட்ட போறேன். ஜல்தி ஆ. இந்த பக்கம். ஐயோ வரேன். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? விளக்கேத்துற பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியாதா? ஏன் இவ்ளோ டிலேங்கற? பூஜை முடிஞ்சதும் எல்லாரும் சாப்பிட வருவாங்க, அத ரெடி பண்ணனும். அங்க எதுவும் லேட் பண்ணிடாதீங்க. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஏஜே பத்தி தெரியும்ல? ஜல்தி கரோ, ஜல்தி கரோ. ஏஜே, என்னப்பா எங்க கிளம்பிட்ட? ரெஸ்டாரண்ட்டுக்கு. என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கா? அதுவும் இன்னிக்கா? ஆமா, வேலை இருக்கு. என்ன பேட்டா, காமெடி பண்றியா? என்ன பார்த்து காமெடி பண்ற மாதிரியா இருக்கு? அதுக்கு சொல்லலப்பா. நீ இப்ப வெளியே போக முடியாது. சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, டைம் ஆச்சு. எதுக்கு? எதுக்கா? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? பூஜைக்கு தான், கிளம்பு. இப்ப எதுக்குமா பூஜை எல்லாம்?
கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த மருமக கடவுளுக்கு விளக்கேத்தி பூஜை பண்ண வேண்டாமா? நீயும் ஹாசினியும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? வா வா சீக்கிரம் வா. ப்ளீஸ்மா, என்னால முடியல. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஏகப்பட்ட வேலை இருக்கு. என் மூடு சரியில்லை. மூடு தானே, அத காட் சரி பண்ணுவாரு. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் கடவுளை இழுக்க முடியாதுப்பா. அவர் ஆட்டு வைக்கிறதானே இதெல்லாம். அப்போ எனக்கு வந்த கஷ்டம் எல்லாம் அவரால் தான் வந்திருக்கா? அவர் கொடுக்கறதெல்லாம் சந்தோஷமா கொடுக்கறாரா? அப்படி இல்லை ஏஜே. இத பாரு, உனக்கு எது வேணுமோ, உனக்கு எது சரியோ அத கடவுள் பார்த்து சரியா தான் கொடுப்பாரு. அவர் கொடுத்தது எதுவுமே சரியா இல்ல. எனக்கு எதுவும் பிடிக்கல. என்னால முடியாது. நீ போ. என்னது? நான் போகவா? பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்னா உட்கார வச்சுதானே பூஜை செய்ய முடியும். இப்போ பூஜை யாருக்காக நடக்குது? உங்க 2 பேருக்காக தானே. வா முதல்ல. ப்ளீஸ்மா, என்ன வருத்தப்பட வைக்காத. அந்த கல்யாண மண்டபத்தில் நடந்த கூத்தால நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். நான் யாரையும் வேணும்ட்டு ஹர்ட் பண்ண மாட்டேன். என்ன மனவரல் உட்கார வச்சு என்னை ஏமாத்தி தாலி கட்ட வச்சு ஒருத்தி கூட நான் உட்கார்ந்து பூஜை பண்ணணுமா? சான்ஸே இல்லை. ஏஜே ஏஜே இத பாரு ஏஜே, நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா இருக்கிற சந்தோஷமும் போயிடும்பா. உன்னை யாரும் ஏமாத்தல. இப்படித்தான் நடக்க வேண்டியிருக்கு, நடந்துருச்சு, அவ்வளவுதான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னால வர முடியாது. நீ போ. நீ வர முடியாதுன்னா ஹாசினி என்ன தனியா உட்கார வச்சா பூஜை பண்ண முடியும்? இல்ல உன் போட்டோ பக்கத்துல வச்சு பூஜை பண்ண முடியுமா? அது நம்ம வீட்டுக்கு புதுசா என்ன? என் போட்டோவை வச்சு கல்யாணம் எல்லாம் நடத்த பார்க்கல. சரி விடு, என்ன போக விடு. என்னப்பா சொல்ற? பூஜை எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சு. இப்ப போறேன்னா எப்படி? அபசகுணம்பா. கல்யாணம் நடந்து வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு நாம செய்யற சடங்கு சம்பிரதாயம்ப்பா இதெல்லாம். அது நல்லபடியா நடக்க வேணாமா? அதுக்காகத்தான் சொல்றேன், வாயே. என்னமா சொல்ற? அவன் நிரந்தரமா இந்த வீட்டுல இருக்கவா போறா? அவன் ஒரு டீல்னாலதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. அவன் என்ன ஒரு மோஸ்டிக்காரன் சொல்லிருக்காமா, ஒரு கிட்னாப்பர்னு சொல்லிருக்கா. நான் அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டேன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சதும் அவன் இந்த வீட்டு விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் பந்தம் எல்லாம் முடிஞ்சிடும் இல்ல? அதுக்கப்புறம் இந்த இந்த பூஜைக்கு என்ன மதிப்பு இருக்கு நீ சொல்லு. சரி, ஆனா அது வரைக்கும் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. என்ன கோவம் இருந்தாலும் நீ அவளை உள்ள விட்டது தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக தானே. அவளும் உன்கிட்ட என்னதான் சண்டை போட்டாலும் வீட்டுக்குள்ள வந்தது நீ புருஷங்கிற காரணத்துக்காக தானே. இத பாரு, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிரவளிக்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்திருக்குல்ல. அதனால்தான்ப்பா சொல்றேன், எப்போ எது நடக்குதோ அப்போ அதை பாத்துக்கலாம். இப்போதைக்கு நடக்க போற பூஜைக்கு ஜோடியா வந்து உட்கார்ந்து பூஜை செஞ்சு கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. வா, இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஜல்தி ஆவ். அத்தைங்கிற பேருக்கு மட்டும்தான் ஆசை, மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு உங்க வீட்ல சோறு திங்கிறதுக்கு மட்டும்தான் கத்து கொடுத்திருக்காங்க. இது பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, என் குடும்பத்தை பத்தி மட்டும் இழுக்காதீங்க. ஒரு புடவை கட்டி விடுறதுக்கு ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. கட்டி விடுறதுக்கு என்ன காசா தர? ஓசினா கொஞ்சம் பில்டப் இருக்கதான் செய்யும். நீங்க ஒண்ணு ஓசியில செய்ய வேண்டாம். பில் எவ்வளோன்னு சொல்லுங்க, எனக்கு 1 கோடி வரும்ல, அதுல வச்சு டேலி பண்ணிக்கிறேன். உனக்கு காலி பண்றதுக்கு பிளான் போட்டா நீ டேலி பண்றியா? இரு சந்தர்ப்பம் எங்களுக்கு என்ன கிடைக்காமையா போயிடும். இந்நேரம் சர்க்கஸ்ல வேலை செஞ்சிருந்தா 4 கூடாரமே கட்டி முடிச்சிருப்பேன். பெண்டு நிமிர்ந்துருச்சு. உலகத்திலேயே மாமியாருக்கு புடவை கட்டி விட்ட முதல் மருமகளுங்க நாங்களா தான் இருப்போம். என்ன பாக்குற? நட, அதுக்கும் நாங்க தான் சொல்லி தரணுமா?
இல்ல மகாராணியால நடக்க முடியாதா? வேணும்னா நாங்களே பூஜைக்கு உன்னை தூக்கிட்டு போட்டுமா? அதுக்கு உங்க 1 கோடியில இருந்து ஃபண்ட் அலாட் பண்ணுவீங்களா? இது நல்லா இருக்கே. ஏய், என்ன உட்கார்ற? அதான் புடவை கட்டி விட்டாச்சுல. நட போலாம். புடவைய கட்டி விட்டா போதுமா? இங்க பாருங்க, கீழே மடிப்பெல்லாம் கலைஞ்சிருக்கு. மடிச்சு விடுங்க. ஏய், புடவை தான் கட்டிக்க தெரியாது, மடிப்பு கூட சரி பண்ணிக்க தெரியாதா? அக்கா, இவ வேணும்னே செய்றாக்கா. நீங்க வாங்க, நம்ம போலாம். ஜெயம்மா புடவைய கட்டி விட சொன்னாங்கல்ல, முழுசா செய்யாம போறீங்க. குனிஞ்சா எல்லாமே கலையுது. இல்லன்னா நானே செஞ்சிருக்க மாட்டேனா? சீக்கிரம் சரி செய்யுங்க. ஏதோ போனா போதுன்னு செஞ்சா அப்படியே தலைக்கு மேல உட்கார்ந்து நெத்தியில காலாட்டுற. அதெல்லாம் செய்ய முடியாது. உனக்கு இவ்வளவு செஞ்சதே ஜெயம்மா சொன்னதுக்காகத்தான். ஓ, அப்படியா? சரி, அப்போ அவங்களே கூப்பிட்டு அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன். ஜெயம்மா, வாய் மூடு. தண்டச்சோறு தண்டச்சோறு சிரிக்கிறியா? எல்லாம் என் தலை விதி. அக்கா, இந்த வெட்டு வெட்ட அப்படியே தூக்கி வெளியில கொண்டு போய் போட்டு வந்துருவா. எவ்வளவு நேரமா கட்டியாச்சா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இந்த புடவையில. புடவை கட்டி விட்டது நாம, பாராட்ட அவளுக்கு. இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த கோல்டு கலருக்கும் உன் ஸ்கின்னுக்கும் அவ்வளவு அழகா இருக்கு இல்ல? சிறப்பு. சரி சரி, டைம் ஆச்சு, பூஜைக்கு டைம் ஆச்சு, போலாம். சீக்கிரம் வாங்க, போலாம். புடவைய கட்டி விட சொன்னா நான் உங்களுக்கு கொடுமையா? இருங்க, இப்ப உங்களுக்கு கொடுமைனா என்னன்னு காட்டுறேன். சரி சரி, வா. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு வாசினி? ஐயோ, வலிக்குதே, ரொம்ப வலிக்குது. ஐயோ, காலு புடிச்சுக்கிச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னம்மா அது? என்னால நடக்க முடியுமான்னு தெரியல. ஐயோ ஐயோ, வலிக்குதே. பூஜைக்கு வேற நல்ல நேரம் வேற போயிடுமே. என்னால முடியல ஜெயம்மா. அபசகுணம் மாதிரி ஆயிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ண போற பூஜை. क्या करूं? என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. என்ன ஜெயம்மா, பூஜையை கேன்சல் பண்ணிடலாமா? சரி, வாயிலே போட்டேனா? பூஜை எதுக்கு கேன்சல் பண்ணணும்? வாக்கிங் தானே பிரச்சனை. வாக்கிங் கேன்சல், தூக்கிங். சும்மா கேளு. தூக்கிங்க அப்படின்னா? நீங்க 2 பேருமா சேர்ந்து இவளை அப்படியே அலைக்க தூக்கிட்டு வரணும். என்னது, தூக்கிட்டு வர்றதா? ஐயோ, அதுவும் இவளையா? இவங்களையா? ஏ, என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தூக்க போறீங்க. தூக்கிக்கிட்டேன்னா ஊரையா சுத்தி வர போறீங்க? இதோ இந்த பூஜை ரூம் வரைக்கும் தானே. சீக்கிரம் சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க. இவங்க உன்னை தூக்கிட்டு வந்துருவாங்கம்மா. வா. ஜாக்கிரதையா தூக்குங்க, புடவை கலைஞ்சிர போது. உன்னை எப்படி தூக்கிட்டு போறதுன்னு நாங்களே கடுப்புல இருக்கோம். இதுல உனக்கு புடவை கலையறத பத்தி தான் கவலையா? அதுக்கு சொல்லல, புடவை கலைஞ்சா பாவம், நீங்க தானே மறுபடியும் கட்டி விடணும். அந்த அக்கறையில தான் சொன்னேன். நீ எல்லாம் பூஜையில கலந்துக்கலன்னு யார் அழுதா? இது என்ன சபரிமலையா? ஏற முடியலன்னா பல்லக்க வச்சு தூக்கிட்டு போறதுக்கு? தூக்குங்க தூக்குங்க, நல்ல நேரம் போகுது. ஜெயமா சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? இவளே ஒரு கெட்ட நேரம். இதுல நல்ல நேரம் போனா என்ன, இல்ல பாய போட்டு தூங்குனா என்ன? என்ன சொன்னீங்க? எங்களுக்கு கெட்ட நேரம்னு சொன்னேன். சித்ரா, அந்த பக்கம் புடி.
மறந்து